கலைஞருடைய பேரனாக மட்டுமல்ல, இன்றைக்கு நான் பெரியாருடைய பேரனாக, பேரறிஞர் அண்ணாவுடைய பேரனாக, பெரியவர் ஆணைமுத்தருடைய பேரனாக, கொள்கை பேரனாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதற்கு மிகுந்த பெருமை அடைகின்றேன். பெரியாருடைய தொண்டர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. பெரியாருடைய தொண்டர்களை எல்லாரும் சொல்லுவாங்க, துறவிகளை விட தூய்மையானவர்கள், துறவிகளை விட மேலானவர்கள் என்று பெரியாருடைய தொண்டர்களை அனைவரும் சொல்வார்கள். அதற்கு உதாரணம், மிகச்சிறந்த உதாரணம் தான் ஐயா ஆணைமுத்து அவர்கள். 1956 தான் செஞ்சிருந்த பணியை விட்டுவிட்டு பெரியாருடைய கொள்கை பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் திரு ஐயா ஆணைமுத்து அவர்கள். சிந்தனையாளன் இதழை தொடங்கி தனது இறுதி காலம் வரை அதை நடத்தி வந்தார். இப்பொழுது அந்த இதழை புதிய சிந்தனையாளர் என்ற பெயரில் நம்முடைய அண்ணன் பாலாசா வல்லவன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்களிடம் கலைஞர் அவர்கள் ஆணைமுத்து ஐயா அவரிடம் ஒரு கோரிக்கை வச்சார். அது என்ன கோரிக்கைன்னா, தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை போல அண்ணாவுடைய சிந்தனைகளையும் நீங்கள் தொகுத்து வழங்க வேண்டும், புத்தகமாக வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சார். ஐயா ஆணைமுத்து காலத்தில் அது நடக்கவில்லை என்றாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் அண்ணா அறிவுக்கொடை என்று அண்ணாவின் எழுத்துக்கள் பேச்சுக்கள் அனைத்தையும் தொகுப்பாக கொண்டு வந்திருக்கின்றார். ஐயா ஆணைமுத்து அவர்கள் எழுத்து பணியோடு மட்டும் இருக்கவில்லை, அவர் களப்பணியிலும் ஈடுபட்டார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பீகார், டெல்லி போன்ற வட மாநிலங்களுக்கு சென்று சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருந்தார். வட மாநிலங்களில் பல தலைவர்களை சந்தித்து மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தார் ஐயா ஆணைமுத்து அவர்கள். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள்ல வேலைவாய்ப்புகளையும் இடஒதுக்கீடு கிடைத்திருக்குன்னா அதற்கு ஐயா ஆணைமுத்து அவருடைய உழைப்பு யாராலும் மறக்க முடியாது, மிக மிக முக்கியமானது. ஐயா ஆணைமுத்து போன்ற பெரியாருடைய தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நிரம்பி இருக்கின்றார்கள். எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் சமூகத்திற்காக, மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த மேடையே மிகச்சிறந்த உதாரணம். அண்ணன் சுபவி அவர்கள், அக்கா அருள்மொழி அவர்கள், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் கொளத்தூர் மணி என அத்தனை பேரும் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையே பெரியாருடைய கொள்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியார் தொண்டர்களுடைய அந்த தன்னலமில்லாத உழைப்பு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை சுயமரியாதையோட மண்ணாக மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது.